ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆடி 18 ஆடி 18 ஆடி பெருக்குன்னு சொல்லுவோம், 18ஆம் பேர் சொல்லுவோம். அந்த ஸ்பெஷல் வீடியோ தான் இன்றைக்கி. அதுக்காக தான் நான் சுவாமிக்கு இந்த சம்பங்கி பூ கட்டி வைக்கிறேன். எங்கள் வீட்டில் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு தஞ்சாவூர் மகாலட்சுமி ஃபோட்டோ இருக்கும். மகாலட்சுமிக்கு தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். மற்ற எல்லா சுவாமிக்குமே குட்டி குட்டியாக அப்படியே ஒன் சைடில் பூ கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. இந்த பூவை கட்டி வச்சுட்டு அப்புறம் எங்கள் வீட்டில் அந்த சுவாமிக்கிட்ட எல்லாம் எடுத்துகிட்டு பூ போடுவாங்க. அதனால் இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்து நம்ம இன்றைக்கி ஆடி 18க்கு என்ன ஸ்பெஷலாக செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இன்னைய ஆடி பெருக்கு எப்படி போச்சு நம்ம வீட்டில் அப்படின்றத பார்க்கலாங்க. எல்லாருக்கும் 18ஆம் பேர் வாழ்த்துக்கள். இது லேட்டாக தான் போடுற, மறுநாள் தான் வரும் உங்களுக்கு. இருந்தாலும் நம்ம வீட்டில் செஞ்சதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இன்றைக்கி நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா, சக்கரை பொங்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சக்கரை பொங்கல் பண்ணிவிட்டு வடை பண்ணலான்னு வடைக்கு உளுந்து ஊற போட்டுட்டேன். சக்கரை பொங்கலுக்கு இப்போ பைத்தம்பருப்பு தாங்க நான் எடுத்து வச்சுக்கிறேன். பைத்தம்பருப்பு கொஞ்சம் ஒரு அழாக்கு போட்டுக்கிட்டு இது மொத்தமே ஒரு அழாக்கு, பெரிய அழாக்கு இருக்கும். அதில் ஒரு அரை அழாக்கு தான் அரிசி போடுறேன். அதில் அரை அழாக்கு பைத்தம்பருப்புன்னு வச்சுக்கோங்களேன். இதை நல்லா கழுவிட்டு வேக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் பொங்கலுக்கு வைப்பேன். இந்த வெங்கல உருளி பார்த்துருப்பீங்க, அதில் தான் இன்றைக்கி சக்கரை பொங்கல் பண்ணி சுவாமிக்கு படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் செய்கிறேன். பைத்தம்பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பொங்கி வந்த உடனே சிம்மில் வச்சிடலாம், நல்லா வெந்துடும். இப்போ பைத்தம்பருப்பு போட்டு ஸ்டவ் பற்ற வச்சிடுறேன். இந்த பக்கம் நம்ம என்ன போடலான்னா, சாம்பாருக்கு பருப்பு வச்சிடலாம். துவரம் பருப்பு பாருங்கள், ஒரு குட்டி அழாக்கு இருக்கும் இல்லையா, அது ஒரு 80 கிராம்ஸ் இருக்கும். அதில் ஒரு 100-150 வர்ற அளவுக்கு துவரம் பருப்பு போட்டு கழுவிக்கிறேன். கழுவிட்டு அதில் எப்போதும் போடுற மாதிரி நம்ம பெருங்காயம், மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் எண்ணெய் எல்லாம் ஊற்றிடுறோம். இன்றைக்கி என்ன சாம்பார் வைக்க போகிறேன் அப்படின்னா, வாழைத்தண்டு வாங்கி வச்சுருக்கேங்க. ரொம்ப நாள் ஆச்சு வாழைத்தண்டு சாம்பார் வச்சு. அதனால் இன்றைக்கி கதம்ப சாம்பார் வைக்கலான்னு நினச்சேன். ஆனால் வாழைத்தண்டு சாம்பார் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஸ்பெஷல், அது நல்லாயிருக்கும். அதனால் வாழைத்தண்டு அரிஞ்சு வச்சாச்சு. இப்போ இந்த பருப்புலேயே வாழைத்தண்டை போட்டு வச்சா நல்லா வெந்துடும். அதனால் பருப்பு கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு பாருங்கள், தண்ணி ஊற்றியாச்சு. அது முழுகிற அளவுக்கு கொஞ்சம் நிறையாவே வச்சாச்சு. ஏன்னா வாழைத்தண்டும் போட போகிறேன். பெருங்காயம் போட்டுட்டேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம வாழைத்தண்டும் அரிஞ்சு ரெடியாக இருக்குது. அதில் போட்டு நல்லா 3-4 விசில் விட்டுக்கலாம் குக்கரில். அதுக்கப்புறமா நம்ம பாருங்கள், வாழைத்தண்டு அழகாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். நல்லா ரவுண்டாக அரிஞ்சு அதை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், செமி சர்க்கிளாக. அந்த மாதிரி அதையும் பருப்பில் போட்டு நல்லா 4-5 விசில் விட்டுட்டோம்னா வாழைத்தண்டும் வெந்துடும், பருப்பும் வெந்துடும். அதுக்கப்புறம் சாம்பார் தாளிச்சிக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் போடுறேங்க. அவ்வளோதான், அதுவும் பற்ற வச்சாச்சு. இப்போ அந்த ஸ்டவ்வில் பொங்கலுக்கு பச்சை பயிர் போட்டாச்சு. இந்த ஸ்டவ்வில் சாம்பாருக்கு துவரம் பருப்பு வேக வச்சுட்டேன். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் அரிஞ்சு வச்சாச்சு. பாருங்கள், அது நல்லா மலர்ந்து வேகணும். இப்போ குக்கரில் வச்சா 2 விசிலில் வந்துடும். இருந்தால் கூட இந்த சக்கரை பொங்கல் இந்த பானையில் செய்யும்போது அது ஒரு ஸ்பெஷல் தான். கொஞ்சம் பொங்குச்சுன்னா சிம்மில் வச்சிடலாம் சொல்லிட்டு சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் வச்சு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ அரிசி கழுவிட்டு வச்சுருக்கிறேன் நான். இப்போ அரிசி போட்டுடலாம். அதுலேயே சக்கரை பொங்கலுக்கு அது அரிசி போடுற குட்டி பானை தான். அது ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பிடிச்சமான உருளி அது. அதில் ஒரு அரை அழாக்கு அரிசியும் அரை அழாக்கு பைத்தம்பருப்பு போட்டாலே கொஞ்சம் ஃபுல்லாக தான் வந்துடும். அவ்வளோ பெரிய உருளி தான் அது. இப்போ அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டு நல்லா வேகட்டும்னு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்து குழஞ்சி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் இடித்து வச்சுருக்கிறேன், வெல்லம் போட்டுக்கலாம். பாருங்கள், அரிசியும் போட்டு நல்லா வெந்துருச்சு. வெல்லமும் இடித்து வச்சுருக்கேன் ரெடியாக. இப்போ வெல்லம் போட்டுடலாம். அதில் நல்லா குழஞ்சி வெந்துருச்சு.
இப்போ இதில் பருப்பும் சவுண்டு வந்துருச்சு. அதை இறக்கிட்டு இன்றைக்கி பீன்ஸ் கேரட்டு பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதில் தண்ணி ஊற்றி வேக போட்டிருக்கேன் எண்ணெய் சட்டியில். அதுதான் இந்த ஸ்டவ்வில் பீன்ஸ் கேரட் வேகுது. கொஞ்சம் வெந்துருச்சுன்னா போதும், ஒரு 3/4 வேக்காடு வெந்துட்டாலே எடுத்து தாளிச்சிடலாம். அது வேகுது. பருப்பு சவுண்டு வந்து இறக்கி வச்சாச்சு. இப்போ அதில் வெல்லமும் போட்டுட்டேன். இப்போ வந்து இதில் ஏலக்காய் பொடி போடணும். இதுதான் எடுக்கிறேங்க. ஏலக்காய் பொடி போட்டுட்டு கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த பீன்ஸ் கேரட் வந்து வெந்துருச்சுன்னா எடுத்துட்டு அதிலே கூட கொஞ்சம் நெய் போட்டு முந்திரி திராட்சை வறுத்து போட்டுடலாம். அது வந்து இந்த உருளி வந்து நல்லா சூடாகிடும். அந்த வெங்காயம் இல்லைங்களா, அதுலேயே வந்து நல்லா குழஞ்சிரும். இப்போயே குழஞ்சிருச்சு. நல்லா வெல்லம் போட்டாச்சு, ஏலக்காய் பொடியும் போட்டாச்சு. இப்போ நெய் கொஞ்சம் போடணும். நெய் எடுத்துக்கிறேன், அதான் போடுறேன். இப்போ நல்லா ஒரு 2-3 டீஸ்பூன் நெய் போட்டு கிளறி விட்டோம்னா நல்லா சக்கரை பொங்கல் மணமாக இருக்கும். அப்புறம் முந்திரி திராட்சை வறுத்து போட வேண்டியதாங்க. நல்லா வெல்லமும் கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து பாருங்கள், நெய் ஊற்றிட்டு நல்லா குழஞ்சி வந்துருச்சு சக்கரை பொங்கல். முந்திரி திராட்சை வறுத்து போட்டால் முடிஞ்சு போச்சு. இப்போ இதில் பீன்ஸ் கேரட் போட்டிருக்கேன். அது வெந்துருச்சுன்னா எடுத்துட்டு அதில் கொஞ்சம் வறுத்து போட்டுடலாம். இப்போ நெய் வந்து முந்திரி திராட்சை வறுக்க தான் போடுறேன். இந்த பீன்ஸ் கேரட்டு இந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேன் நான். அது வெந்துருச்சு பாருங்கள். முந்திரி கொஞ்சமும் திராட்சை கொஞ்சமும் போட்டு வறுத்து சக்கரை பொங்கலில் போட்டுக்கலாம். கிச்சன் வந்து ரொம்ப சின்ன கிச்சனுங்க, அதனால் அப்பப்போ எடுத்து மேலே வச்சிடணும், இல்லாட்டினா இங்கே வைக்கிறதுக்கே இடம் இருக்காது. குட்டி கிச்சன் தான் அது. அது நல்லா குழஞ்சி வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டேன் நான். அந்த ஆஃப் பண்ணிவிட்டு இந்த முந்திரி திராட்சையை எடுத்து போட்டுற வேண்டியதான். முடிஞ்சு போச்சு சக்கரை பொங்கல். இதை ஊற்றிட்டு கூட இதில் சாம்பார் தாளிச்சிடலாம் அப்படியே. நல்லா கொஞ்சம் செவந்து வந்தால் போதும். திராட்சை முந்திரியும் லேசாக செவந்தாலே போதும், எடுத்து போட்டுடலாம். அவ்வளோதாங்க, அது வறுபட்டுடுச்சு. எடுத்து நம்ம கொட்டிக்கலாம். அது வந்து நெய் தானங்க போட்டு வறுத்தோம், அதிலே சாம்பார் தாளிச்சிடலாம்னு சொல்லிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு, பருப்பு தான் ரெடியாக வெந்து இருக்குது. வாழைத்தண்டும் வெந்துருச்சு. இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அதுவும் அரிஞ்சு வச்சுருக்கேன். எண்ணெய் போட்டு அதில் கடுகு, உளுத்த பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம் போட்டுப்பேன். இப்போது சாம்பாரில் அதே மாதிரி போட்டு தாளிச்சிக்கலாங்க. அவ்வளோதான், எல்லாம் போட்டாச்சு. அது நல்லா பொரியட்டுன்னு பொரிஞ்ச உடனே ஒரு 3-4 பச்சை மிளகா போட்டுக்கலாம். 2ஆக கீறி வச்சுருக்கிறேன். அந்த பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். கொஞ்சம் பொரியறதுக்காக வெயிட் பண்ணுறேன். நல்லா பொரிஞ்ச உடனே பச்சை மிளகா போட்டுட்டு அது பொரியட்டுன்னு வெங்காயமும் போட்டாச்சுங்க. போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் வதங்கினோடனே இந்த தக்காளியும் போட்டுற வேண்டியதான். இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் சீக்கிரமாகவும் வதங்கும். இந்த ஓரளவு வதங்கிடுச்சுங்க வெங்காயமும் தக்காளியும். இப்போ உப்பு எடுத்துகிட்டு வந்து உப்பு போட்ட திட்டமாக உப்பு போட்டாச்சு. நல்லா வதக்கிட்டு அதிலே நம்ம மிளகாத்தூளும் போட்டு வதக்கிடலாங்க. ஹோம்மேட் சில்லி பவுடர் இருக்குதுங்க, அதில் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா பச்சை மிளகாவும் போட்டுக்கிறதுனால ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் சில்லி பவுடர் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அவ்வளோதாங்க. ஸ்ட்ரீம் போயிடுச்சுன்னா எடுத்து
பருப்பை கடைஞ்சிட்டு ஊற்றிட வேண்டியதாங்க. புளி ஊற போட்டு வச்சுருக்கேங்க. ஒரு லெமன் சைஸு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். அது கொஞ்சம் லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம். நல்லா இந்த பருப்பு ஊற்றி நல்லா ஒரு 2 கொதிக்கட்டுன்னு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம புளி ஊற்றிட்டோம்னா சாம்பார் ஆகிடும். இன்றைக்கி வாழைத்தண்டு சாம்பார். எத்தனை பேர் நீங்கள் வாழைத்தண்டு சாம்பார் வைப்பீங்கன்னு தெரியல. கூட்டு பண்ணலாம், பொரியல் பண்ணலாம், தொகையல் பண்ணலாம். வாழைத்தண்டு சாம்பாரும் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் எல்லாமே. வாழைத்தண்டு சாலட் பண்ணலாம். வெறும்னா வாழைத்தண்டு தயிர் போட்டு நல்லா கொஞ்சம் தாளித்து போட்டு சாப்பிட்டோம்னா கூட ஃப்ரெஷ்ஷாக வாழைத்தண்டு இருந்துச்சுன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். தயிர் உப்பு போட்டு கொஞ்சம் தாளிப்பு கொடுத்துட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் வாழைத்தண்டு சாம்பாருக்கு அதில் சக்கரை பொங்கலும் ஆயிடுச்சு. அதை இறக்கிட்டு இப்போ அதில் இது கொஞ்சம் கொதிக்கட்டுன்னு புளியும் ஊற்றியாச்சு பாருங்கள். புளி ஊற்றிட்டு கொதிக்கிற வரைக்கும் அதில் வேறு எண்ணெய் சட்டி போட்டுவிட்டேன். சக்கரை பொங்கலை இறக்கிட்டு அதில் வந்து நம்ம பீன்ஸ் கேரட்டு பொரியல் தாளிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இதில் கருவேப்பிலை போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த புளியோட ராஸ்மல் போகிற வரைக்கும் கொதிச்சா போதும். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டாச்சு. கொஞ்சம் கொதிக்கட்டும் அது. இப்போ வந்து நம்ம இதில் வந்து பொரியல் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இதுக்கும் பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். தூளாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் வடைக்கு கொஞ்சம் தூளாக அரிஞ்சு வச்சுருந்தேன். இது கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன், ஒரு 4-5. பாருங்கள், வெங்காயம் வந்து வடைக்கு சாப் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதுலேருந்தே இதுக்கு எடுத்து போட்டுக்கிட்டேன். இப்போ போடுறது கொஞ்சம் பச்சை மிளகா தான், சாப் பண்ணி வச்சது தான் அது. அப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இதுலேயே உப்பு போட்டிருக்கேன் நான் இந்த பீன்ஸ் கேரட் வேக வச்சதுலேயே. அதனால் உப்பு இருக்குது. கொஞ்சோண்டு வேணால் போட்டுக்கலாம், இல்லைனா கரெக்டாக இருக்கும். அதுவே வெந்து இருக்கிறதுனால அதில் போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே ஆயிடும் இந்த பொரியல். இப்போ வேக வச்சதை போட்டாச்சு. ஒரு 2 கிளறிட்டு கொஞ்சம் வெங்காயத்துக்காக தான் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு தேங்காய் பூ போட்டு இறக்கிற வேண்டியதாங்க. எல்லாமே போட்டாச்சு. ஏன்னா இப்போ இது வேக வச்சிட்டதுனால ரொம்ப ஈஸி. இல்லைன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம், ஒன்றும் இல்லை. அப்படியும் செய்வேன் நான். தாளிச்சிட்டு அப்படியே பீன்ஸ் கேரட் போட்டு கொஞ்சோண்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினாலே வெந்துடும். இது தனியாக வேக வச்சுட்டு நான் தண்ணிலாம் இருக்குல்ல, அப்படியே கரெக்டாக ஆகிடுச்சு. அதில் அப்படியே எடுத்து வச்சு தான் பொரியல் தாளித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது வந்து வடைக்கு இஞ்சி அரிஞ்சு போட்டிருக்கேன். பச்சை மிளகா நல்லா ஒரு 3 பச்சை மிளகாவை உடச்சி போட்டுக்கிட்டேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் காரசாரமாக இருக்கணுன்னா ஒரு 4 கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம மிக்சியிலேயே அரைக்கிறோம் வடைக்கு. அதனால் ஐஸ் க்யூப்ஸ் இருந்தால் போட்டுக்கிட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு சூடாகாது, நல்லா பூத்து வரும். வடை நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கிட்டேன். நல்லா உளுந்தை போட்டுட்டு பாருங்கள், இது ஐஸ் க்யூப்ஸ் ஒரு 2-3 பீஸ் போட்டுட்டு அரைச்சேன். அதுக்கப்புறம் கூட ஒரு 2-3 போட்டு நல்லா அரைச்சேன். நல்லா சூப்பராக பொசன்னு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து பச்சை மிளகா தான் சாப் பண்ணி போட்டிருக்கேன். அதிலே இந்த மாவு வந்து எடுத்து போட்டுக்கலாம். நல்லா பொசன்னே வந்துருச்சு. ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அரைச்சதுனால சூடாக ஆகலை, சில்லுன்னே இருந்துச்சு ஜாரு. இப்போ வடைக்கு போடுறதுக்கு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், கொத்தமல்லி அரிஞ்சு வச்சது, அதிலே கருவேப்பிலையும் இருக்குது, அதை போட்டாச்சு. சாப் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா பசைஞ்சிட்டு வடை சுட வேண்டியதாங்க. இப்போ சாதமும் வச்சுட்டேன் நான். இந்த கேப்பில் சாம்பார் ஆயிடுச்சு. சாம்பார் இறக்கிட்டு சாதமும் வச்சாச்சு, ஒயிட் ரைஸும் வச்சாச்சு. இப்போ வடைக்கும் நல்லா பசைஞ்சிட்டு சுட வேண்டியதாங்க. நான் வந்து ஒரு 10-15 வடை மட்டும் சுட்டுக்கிட்டேன். மீதியை வந்து எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் ஒரு அழாக்கு தான் போட்டேன் உளுந்து. ஒரு 20-25 வடை வரும். ஒரு 10-12 வடை சுட்டுட்டு மீதியை எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா நம்ம நாளைக்கு கூட நம்ம சூடாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம்.
இல்லை மோர் குழம்பு ஏதாவது வச்சுக்கலாம் கூடன்னு சொல்லிவிட்டு பாதி மாவு எடுத்து வச்சுட்டு அப்போ சாப்பிட்றதுக்கு வேண்டி வடை போட்டுக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க. இன்னைய ஆடிப்பெருக்கு ஸ்பெஷல் வந்து நம்ம வீட்டில் சக்கரை பொங்கல், வடை, பீன்ஸ் கேரட் பொரியல், வாழைத்தண்டு சாம்பார், ரைஸு இது வச்சாங்க. இப்போ வடையும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சுவாமி கும்பிட வேண்டியதுதான். பூ கட்டினதையும் எங்கள் வீட்டில் எல்லாம் ஃபோட்டோக்கு எல்லாத்துக்கும் போட்டுட்டாங்க. இனிமேல் நம்ம சுவாமி கும்பிட வேண்டியதாங்க. அவ்வளோதான், ஆயிடுச்சு. வடையும் சுட்டாச்சுங்க. எல்லாமே ஒரு 12 மணிக்கெலாம் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், வடை சுட்டு முடிச்சாச்சு. போதும், இப்போதைக்கு இந்த வடை போதும், அதனால் நிறுத்தியாச்சு. இப்போ வந்து இன்றைக்கி ஆடிப்பெருக்கு வந்துங்க பொதுவாக ஆற்றுக்கு போய் படைப்பாங்க. அப்புறம் வீட்டில் பைப்பெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லா பைப்பையும் கழுவிட்டு இன்றைக்கி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூ வச்சுட்டு மெயினாக இன்றைக்கி வந்து தண்ணிக்கு படைக்கிறதுங்க, காவிரி தாய்க்கு படைக்கிறது தான் இந்த ஆடிப்பெருக்கே. இதில் வந்து புது வெள்ளம் அப்படியே ஓடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் நான் எல்லா பைப்பையும் கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சிடுறேங்க. இன்றைக்கி மெயினாக காவிரி தாய்க்கு படைக்கிறது தானுங்களே ஆடிப்பெருக்கே, அதுக்கு தான். அதனால் இன்றைக்கி இன்னும் நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த காப்பரிசின்னு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சுட்டு வெல்லம் தேங்காய்லாம் போட்டு வச்சுட்டு நூல் நம்ம நோம்புக்கு வைக்கிற மாதிரி அந்த மஞ்சள் கயிறு வச்சு அதில் கட்டி விடுவாங்க. நான் அதெல்லாம் செய்யலை. வெறும் பைப்புக்கெல்லாம் போட்டு வச்சுட்டு நம்ம வந்து படைச்சிடலாம். எப்போது மாதிரி சுவாமிக்கு படைச்சிட்டோம். சாப்பாடெல்லாம் வச்சுட்டு பாருங்கள், என்ன இருக்கிற எல்லா பைப்புக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சுட்டு படைக்கும்போது காமிச்சிக்கலாம். இன்றைக்கி வந்து தண்ணீருக்கு தானே மெயின், வச்சாச்சு. வெளியில் இருக்கிற பைப்புக்கும் அதே போலேயே மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சுட்டு இன்றைக்கி அதிகமாக எல்லோரும் சாப்பாடெல்லாம் செஞ்சு ஆற்றங்கரைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே படைச்சிட்டு அங்கே தண்ணியில் வந்து நல்லா விளையாடிட்டு அங்கேயே வந்து கலசம்லாம் வச்சு படைப்பாங்க. ஆற்றுக்கு படைப்பாங்க. நம்ம ஆறு பக்கத்தில் போகாததுனால நம்ம வீட்டில் இருக்கிற பைப்புக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு படைச்சிட்டோம். பாருங்கள், நான் கட்டின சம்பங்கி பூலாம் அழகாக கட்டி போட்டிருக்கேன். நல்லா இருக்குதுங்களா? எல்லா சுவாமிக்குமே அதே மாதிரி சின்ன சின்ன பீட்டாக கட்டி ஒரு சைடாக இருக்கிற மாதிரி கட்டி எல்லா சுவாமிக்குமே போட்டுட்டேன் நான். இந்த பாபா இருப்பார், லக்ஷ்மி இருப்பாங்க, அன்னபூர்ணி இருப்பாங்க. இங்கே குலதெய்வம் வந்து ஈஞ்சோலை வாழ் மாரியம்மன் ஃபோட்டோ இருக்கும், அதுக்கு பாபா ஃபோட்டோவும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடில் ஆதிவராகர் வச்சுருப்பேன். இந்த திருவிடந்தை எங்கள் தம்பி 25வது கல்யாண நாளைக்கு போனேனே அந்த கோவிலுக்கு அந்த ஃபோட்டோ வச்சுருப்பேன். இந்தாண்ட சிதம்பரம் நடராஜர் ஃபோட்டோ வச்சுருப்பேன். கீழே லக்ஷ்மி காசு அர்ச்சனை பண்ணி வச்சுருப்பேன். இந்தாண்ட இன்னொரு லக்ஷ்மி விக்கிரகத்துக்கு பூ அர்ச்சனை பண்ணி வச்சுருக்கிறதுங்க, அதெல்லாம் கீழே இருக்கும். அப்புறம் பிள்ளையார் வேல் வச்சுருப்பேன். எல்லாத்துக்குமே இன்றைக்கி சம்பங்கி பூவும் சாமந்தி பூவும் ரெண்டும் வச்சாச்சு. படைக்கிறதுக்கு பாருங்கள், வடை வச்சுட்டு ஒயிட் ரைஸு, சக்கரை பொங்கல், பீன்ஸ் கேரட் பொரியல், சாம்பார், தயிரும் ஃப்ரெஷ்ஷாக உரைக்கி ஊற்றி வச்சுருந்தோம். தயிரும் வச்சிடலாம் நம்ம. நல்லா அருமையான ஆடிப்பெருக்கு எங்கள் வீட்டில் இப்படி தாங்க போச்சு. நிறைய பேர் வந்து இந்த லெமன் ரைஸு புளியோகரை அப்படி கூட செய்வாங்க, செஞ்சு எடுத்துகிட்டு போய் ஆற்றுக்கு படைப்பாங்க. நம்ம இதெல்லாம் செஞ்சு சுவாமிக்கு படைச்சோங்க. எங்களுடைய பூஜையில் நீங்களும் வந்து கலந்துக்கோங்க. அந்த காவிரி தாயின் அருள் வந்து உங்களுக்கும் கிடைக்கட்டும். நம்ம நாட்டில் நல்லா தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் செழிப்பாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். எல்லா விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்ப தண்ணீர் ரொம்ப தேவை இல்லைங்களா? இந்த மாதிரி ஆடிப்பட்டம் தேடி இன்றைக்கி விதை போடுவாங்க எல்லோரும். இந்த புதுமண தம்பதிகள்லாம் மாலையை வந்து ஆற்றுல கொண்டு போய் விடுவாங்க. அதுவும் இன்றைக்கி தான் நடக்கும். எல்லாம் அந்த தாலி கயிறு மாற்றுறதெல்லாம் இன்றைக்கி மாற்றுவாங்க. அதுவும் இந்த ஆடிப்பெருக்கு அன்றைக்கி ரொம்ப விசேஷம். சீர் மாமன் சீர்லாம் இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு கொடுப்பாங்க. தாய் மாமன் சீர்லாம் கொடுப்பாங்க.
ரொம்ப விசேஷமான நாளுங்க இன்றைக்கி. அதனால் நம்மளும் இதை செஞ்சு படைக்கிறோம். எல்லாம் வச்சாச்சு. தேங்காய் உடச்சி வச்சுட்டு நம்ம கற்பூரம் காட்ட வேண்டியதாங்க. ஊதுவத்தியும் ஏற்றி வச்சாச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆடிப்பெருக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது போல் ஒரு அழகான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். சமையலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம். நம் சுவை நம் கையில். பாருங்கள், எல்லாமே வச்சாச்சு. தேங்காய் உடைக்கிறாங்க எங்கள் வீட்டில். தேங்காய் உடைச்சி சுவாமிக்கிட்ட வச்சுட்டு கற்பூரம் காமிக்க வேண்டியது தான். உடைச்சிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோதாங்க, சாப்பாடும் வச்சாச்சு, தேங்காயும் உடைச்சாச்சு. இனி வந்து கற்பூரம் ஏற்ற வேண்டியதாங்க. இப்போ தான் தெரியுது. எனக்கு வச்சு விடுங்க. அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி.